நம்ம ஆல்ரெடி மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் முடிச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோஷன் இன் பிளேனில் வந்து வெக்டாரோட பேசிக்ஸ் மட்டும், அடிஷன் ஆஃப் வெக்டார் எப்படி, சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார் எப்படி, ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் எப்படி பண்ணுறது அது மட்டும் பார்த்துருந்தோம். ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது எப்படி பேசிக் அது மட்டும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் வெக்டார் கண்டுபிடிக்கிறது எப்படி, இது பொசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், அப்புறம் ஸ்கேலர் ப்ராடக்ட் எப்படி, வெக்டார் ப்ராடக்ட் எப்படி. ஸோ சப்போஸ் உங்களுக்கு டிட்டர்மினன்ட் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வெக்டார் ப்ராடக்ட் வந்து ஈஸியாக இருக்கும். வெக்டார் ப்ராடக்ட்டில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. நான் 2 மெத்தடையும் கவர் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. ஓகேயா? பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா டிட்டர்மினன்ட் மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பர்சனல் ஒப்பீனியன். ஓகேயா? உங்களுக்கு வந்து இன்னொரு மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு பொசிஷன் வெக்டார். ஸோ ஒரு பொசிஷன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சம் பொசிஷன். கரெக்டாக இல்லையா? நீங்கள் வந்து எக்ஸு கம்மா ஒய்ல இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 0,0 பொறுத்து தான் எங்கே இருக்கீங்க, எக்ஸு கம்மா ஒய்ங்கிற பொசிஷனில் இருக்கீங்க. அப்போ உங்களோட ஆர் வெக்டார் என்ன ஆயிரும்னா, இங்கே பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸை தான் நம்ம ஐ கேப்னு சொல்லுவோம். கரெக்டாக இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸு இங்கே என்ன இருக்குது, 0 -0 ஐ கேப் ப்ளஸ் ஒய் -0 ஜே கேப். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், xi கேப் ப்ளஸ் yj கேப். கரெக்டாக இல்லையா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர் வெக்டார். இந்த வெக்டார் தான் என்னது, ஆர் வெக்டார். இதோட மேக்னிடியூட் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? யார் ஞாபகம் இருக்கா மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு? இதோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? x² ப்ளஸ் y² அண்டர் ரூட். ஸோ சப்போஸ் வந்து ஏஐ கேப் ப்ளஸ் பிஜே கேப் இருக்குன்னா a² ப்ளஸ் b²னு போட்டிருக்கோம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு இதோட ஆங்கிள். ஸோ இது உங்களோட y, இது வந்து உங்களோட x அப்படின்னு சொன்னால் tan θ இஸ் ஈக்குவல் டு y/x. இதுதான் உங்களோட ஆங்கிள். ஓகேயா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். அங்கே பாரு, நீட் கொஸ்டின் இவ்வளோ சிம்பிளாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. a particle starting from the origin. ஸோ அது வந்து ஆரிஜினில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இதுதான் உங்களோட ஆரிஜின், இங்கே ஸ்டார்ட் ஆகுது. மூவ்ஸ் இன் a straight line in the plane xy. அதோட கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா √3,3. ஸோ √3,3 நம்ம இந்த பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேயா? இந்த பாயிண்ட் என்னது, √3,3. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா the path of the particle makes with an angle. ஸோ இங்கே என்ன ஆங்கிள் இருக்குது, இங்கே தீட்டா வேல்யூ என்ன? ஸோ நமக்கு தெரியும் tan θ இஸ் ஈக்குவல் டு வாட், y/x. இதை நோட் பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா tan θ. ஸோ தீட்டா வேல்யூ மட்டும் வேணும். இப்போ உனக்கு y வேல்யூ என்ன வருது, இங்கே பாரு. இங்கே y என்ன, y-யோட வேல்யூ என்ன வருது, x-ஓட வேல்யூ என்ன வருது, √3. ரெண்டு கேன்சல் பண்ண உனக்கு என்ன கிடைக்கும், √3. tan θ இஸ் ஈக்குவல் டு √3. அப்போ θ இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் √3. டேனுக்கு என்ன வேல்யூ போட்டால் உங்களுக்கு √3 கிடைக்கும், 5/3. இங்கே ஆப்ஷன்ல இல்லை, ஆன்சர் கரெக்ட் 5/3. ஃபென்டாஸ்டிக். நீங்கள் ஆப்ஷன் 60 ஓகே. ஸோ அது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒன்றுமே இல்லை. உனக்கு வந்து டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் டிகிரி இன்ட்டு π/180ன்னு போடு, ரேடியனில் கிடைக்கும். ரேடியனில் இருக்குது அப்படின்னா இன்ட்டு 180/πன்னு போடு, ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேயா? புரியுதா இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸு ஒய் இசட். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா 2D, இது பார்த்தோன்னா 3D. அப்போ பார்த்தோன்னா எக்ஸு -0, ஒய் -0, இசட் -0. ஸோ அது எல்லாத்தையும் இது பண்ணனா xi கேப், yj கேப், zk கேப்னு கிடைக்கும். இப்போ ஆர் வெக்டரோட மேக்னிடியூட் என்ன, ஒரு 3 டைமென்ஷனில் ஆர் வெக்டரோட மேக்னிடியூட் என்ன வரும், x² + y² + z². ஓகே. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னது, மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார். இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே போயிருக்கீங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே போயிருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வந்துருச்சு உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு வெக்டாரோட ஹெட்டில் இன்னொரு வெக்டாரோட டெய்ல் இருக்குது. அப்போ உங்கள் ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், ரிசல்டன்ட் உங்களுக்கு இப்படி இருக்குமா? ஸோ இதுதான் உங்களோட
r1 வெக்டார் இது வந்து r2 வெக்டார் அப்படின்னு சொன்னா நம்ம ட்ரையாங்குலர் லால எப்படி எழுதுவோம் r1 plus pq is equal to r2 ன்னு வருமா கரெக்டா இல்லையா அப்ப இங்க பாருங்க இது ஒரு வெக்டார் அப்படின்னு சொன்னா இதுதான் உன்னோட ரிசல்டன்ட் வெக்டார் இது வந்து a இது b அப்படின்னா இது c யா அப்ப அன்னைக்கு என்ன பார்த்தோம் a plus b is equal to c ன்னு பார்த்தோம் ஸோ இங்கே பார்த்தோன்னா அதே மாதிரி ட்ரையாங்கிள் இருக்க நல்லா பாரு இதை ட்ரேஸ் பண்ணு இங்கே பாரு இங்கேருந்து வெக்டார் இங்கே போயிருக்கு நெக்ஸ்ட் இங்கே போயிருக்கு அப்போ இதோ வெக்டார் ப்ளஸ் இந்த வெக்டார் வந்து இந்த வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்கும் கரெக்டா இல்லையா ஸோ அந்த வெக்டார்னா இங்கே எழுதியிருக்கேன் அப்போ எனக்கு இதுலேருந்து PQ வேணும்னா PQ இஸ் ஈக்குவல் டு R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார்னு எழுத முடியுமா ஸோ R2 என்ன பார்த்தோன்னா உன்னோட ஃபைனல் பொசிஷன் இதான் உன்னோட ஃபைனல் பொசிஷன் இது வந்து உன்னோட இனிஷியல் பொசிஷன் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டு பொசிஷனை சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிடும் சிம்பிளா ஸோ இப்போ வந்து R2 என்னது ஆக்சுவலாக இது வந்து R2 R2ஓட பொசிஷன் பார்த்தீங்கன்னா x2 I கேப்பா ப்ளஸ் y2 j கேப் மைனஸ் R1 வேல்யூ என்ன x1 I கேப் ப்ளஸ் y1 j கேப் ஸோ ரெண்டுத்தையும் இப்போ சப்ராக்ட் பண்ணனா x2 minus x1 I cap plus y2 minus y1 j cap ஓகேயா ஓகே நம்ம கொஸ்டினில் வருவோம் a particle is moving such that அதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 2,3ல இருக்குது ஸோ இதான் உங்களோட கிராஃப் அப்படின்னா இது வந்து 2,3ல இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டாங்க 6,7 நெக்ஸ்ட் எங்கே போயிட்டாங்க எங்கே இருக்காங்க 13,14 ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 பாயிண்ட் இருக்குது ஓகேயா இப்போ என்ன கேட்குறாங்க உங்கள்கிட்ட வெலாசிட்டி கேட்குறாங்க வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோன்னா உன்னோட இனிஷியல் இது உன்னோட ஃபைனல் பொசிஷன் எது இது கரெக்டா இல்லையா அப்போ நம்ம இங்கே ஃபார்முலா என்ன வச்சிருக்கோம் பாரு y2 minus y1 ஃபைனல் வந்து 13 இனிஷியல் வந்து எவ்வளோ 2 13 minus 2 I cap அதே மாதிரி இதுக்கு என்ன 14 minus 3 j cap டிவைட் பை டைம் எவ்வளோப்பா ஆச்சு இங்கே பாரு 0ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக 5 செகண்ட்ஸ் அப்போ டோட்டலாக 5 ஸோ இப்போ நீ பார்த்து அப்படின்னா 11 I cap plus 11 j cap divide by 5 அப்படி இல்லைன்னா இந்த 11 by 5 மட்டும் காமன் எடுத்தனா ஆப்ஷன் டி ஆன்சர் ஆயிடுச்சா ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் ப்ராடக்ட் அப்படி இல்லைன்னா டாட் ப்ராடக்ட் ஸ்கேலர் ப்ராடக்ட் அப்படி இல்லைன்னா டாட் ப்ராடக்ட் இதோட பேர் ஏன் டாட் அப்படின்னா நம்ம இண்டிகேட் பண்ணுறப்ப ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் ஒரு டாட் வைப்போம் அதனால் இந்த ப்ராடக்ட் பேர் வந்து டாட் ப்ராடக்ட் இதோட பேர் ஏன் ஸ்கேலர் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வெக்டாரை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க ப்ராடக்ட் பண்ணுறீங்க உங்களோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கேலராக இருக்கும் என்னவா இருக்கும் ஸ்கேலராக இருக்கும் ஒன்றும் இல்லை ஒரு வெக்டார் டாட் இன்னொரு வெக்டார் உனக்கு என்ன கொடுக்க போகுது ஒரு ஸ்கேலார் மட்டும்தான் கொடுக்கும் வெக்டார்னு உங்களுக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும் வெக்டார்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ குவான்டிட்டி விச் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் வேறு ஸ்கேலர் குவான்டிட்டி அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்க போகுது அப்போ ரெண்டு வெக்டார் குவான்டிட்டியோட டாட் ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன கொடுக்கும் ஸ்கேலார் ப்ராடக்ட் கொடுக்கும் சரியா அதனால இது பேர் என்னது ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒர்க் டனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஃப் டாட் டிஎஸ் ஸோ இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி அப்புறம் காஸ் தீட்டா சரியா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டான்னு சொல்லுவோம் அந்த இடத்துல ஏ எதை ரெப்ரசென்ட் பண்ணுது மேக்னிடியூட் ஆஃப் ஏ பி வந்து மேக்னிடியூட் ஆஃப் பியை ரெப்ரசென்ட் பண்ணுது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேயா ஸோ ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸு டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகே எஃப் டாட் டிஎஸ் அதே மாதிரி பவர் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டாட் வெலாசிட்டி எஃப் டாட் வி ஸோ நல்லா பாருங்கள் இந்த ஒர்க் டனுக்கும் சரி பவருக்கும் சரி நான் வெக்டார் போடலை ஏன் போடலைன்னா இட் இஸ் ஸ்கேலர் குவான்டிட்டி ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் ஸ்கேலார் கிடைக்கும் புரியுதா
புரியுதா இல்லையா? ஓகே, ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் கேஸ். சப்போஸ் அந்த தீட்டா ஏபி காஸ் தீட்டான்னு சொல்கிறோம்ல, இப்போ காஸ் தீட்டா தீட்டாவோட வேல்யூ 0ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏபி காஸ் 0. காஸ் 0ஓட வேல்யூ என்ன? காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ என்ன ஆயிரும் உங்களுக்கு? ஏபி இன்ட்டு 1 தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி. அதே இது காஸ் 180 போட்டிங்கன்னா காஸ் 180 வேல்யூ என்ன? அதனால ஏபி இன்ட்டு -1 அதான் மைனஸ் ஏபி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏபி காஸ் 90. காஸ் 90 வேல்யூ என்ன? 0. அதனால ஏபி இன்ட்டு 0 அதான் 0. இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். சப்போஸ் ரெண்டு வெக்டார் வந்து பெர்பெண்டிகுலர், ஓகேயா? அப்படி இல்லைன்னா ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? 0வாக இருக்கும். டூ வெக்டார்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர்னு சொன்னாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஆர்த்தோகனல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ டிகிரி? 90 டிகிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாட் ப்ராடக்ட் வந்து காமுடேட்டிவ். அப்படின்னா என்னன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணும். என்னன்னா ஏ டாட் பி பிளஸ் சி நீங்கள் வந்து ஏ டாட் பி பிளஸ் ஏ டாட் சி அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஏ என்ன சொல்லிட்டேன் ஆல்ரெடி, ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஸ்கேலர் தான் கிடைக்கும். அப்போ ஏ ஸ்கொயர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? ஸோ ஏ ஸ்கொயர் இது வந்து வெறும் ஒரு வேல்யூ. இந்த வேல்யூக்கு வந்து டைரக்ஷன் கிடையாது. ஓகேயா? ஸோ ஏ வெக்டாருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ டிகிரி? 0 டிகிரி. சரியா? அப்போ பார்த்தோன்னா ஏ டாட் ஏன்னு போட்டேன்னா ஏ ஸ்கொயர்னு வந்துருமா? அவ்வளோதான். புரியுதாப்பா? இஃப் ஃபார் டூ வெக்டார் ஏ அண்ட் பி சம் ஏ பிளஸ் பி, இந்த ஏ பிளஸ் பிங்கிற வெக்டார் இருக்குல்ல, இந்த வெக்டாரும் எந்த வெக்டார் பெர்பெண்டிகுலர்ன்றாங்க? a minus bங்கிற வெக்டார் என்ன சொல்லியிருக்காங்க? both the vector are perpendicular. உங்கள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா a by b யோட மேக்னிடியூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொன்னா அதோட டாட் ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? 0. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்போஸ் இந்த வெக்டார் என்ன வெக்டார்னா சம் வெக்டாரும் உங்களோட டிஃபரன்ஸ் வெக்டார் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுது? இந்த சிம்பிள் வந்து என்ன சிம்பிள்? இது பெர்பெண்டிகுலர். ஓகேயா? ஸோ இது பெர்பெண்டிகுலருங்கிறதுனால ரெண்டு விதத்தோட டாட் ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? 0வாக இருக்கும். மல்டிப்ளை பண்ணுங்க. ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஏ ஸ்கொயரா? நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. பிளஸ் பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். நெக்ஸ்ட் பிஏ பண்ணீங்கன்னா பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரும் பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் சேம் தானே? சேமா இல்லையா? இவர் காம்படிட்டிவ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரும் பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் சேம். அப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஈக்குவல். ஆனால் முன்னாடி இங்கே நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். அப்படி இல்லைன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ ஏ பை பியோட வேல்யூ என்ன? 1. 1. The sum of the two forces is perpendicular. ஸோ ஒரு ஃபோர்ஸை வந்து ஏன்னு வச்சிருக்கேன், இன்னொரு ஃபோர்ஸை பின்னு வச்சிருக்கேன். இந்த ஃபோர்ஸும் அதோட டிஃப்ரென்ஸு ஏ மைனஸ் பி இது ரெண்டு பெர்பெண்டிகுலர்ன்ட்டாங்க. ஸோ இது வந்து நீட் கொஷின். ஓகேயா? அப்போ இந்த கேஸில் வந்து எது கரெக்ட்னு கேட்குறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி தானே இது சால்வ் பண்ண, நம்மளுக்கு என்ன வந்துச்சு? ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு வந்துச்சா? ஏன்னா என்ன பண்ணோம்? ஏ பிளஸ் பி டாட் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம். அப்போ நம்மளுக்கு என்ன வந்துச்சு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அந்த பி ஸ்கொயர் அந்த சைடு போயிடுச்சுன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு வந்துருச்சு. இப்போ இதில் எது வந்து கரெக்டு? ஆர் நாட் ஈக்குவலா? இது ரெண்டு ஈக்குவல் இல்லையா? அப்போ இது வந்து தப்பான ஆப்ஷனா? கேனாட் பி ப்ரிடிக்ட். நான் ஒரு ஆன்சரை ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன். ஆர் ஈக்குவல் டு ஈச் அதர். இது கரெக்டா இல்லை ஈக்குவல் டு ஈச் அதர் இன் மேக்னிடியூட் கரெக்டா?
ஏன்னு பார்த்தோன்னா ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பி. கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த பி வெக்டரோட மேக்னிடியூட் தான் ஈக்குவல். கரெக்டாக இல்லையா? நம்ம டைரக்ஷன் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ்ங்கிறது டைரக்ஷன் வேறையாக கூட இருக்கலாம். அதனால் ஆர் ஈக்குவல் டு ஈச் அதர் ஒன்லி இன் மேக்னிடியூட். அதோட மேக்னிடியூட் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? ஓகே. இப்போ வந்து டாட் ப்ராடக்ட்க்கு ரூல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஐ டாட் ஐ. ஸோ ஐ பார்த்தனா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க யூனிட் வெக்டர் தான் என்னது? ஐ. ஓகேயா? ஒய் ஆக்சிஸில் இருக்க யூனிட் வெக்டர் வந்து ஜே. இசட் ஆக்சிஸில் இருக்க யூனிட் வெக்டர் என்னது? கே. இந்த 3 வெக்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதனால் இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டர். ஆர்த்தோகனல்னா ஒன்றுமே கிடையாது, பெர்பெண்டிகுலர். இந்த ஐ, ஜே அண்ட் கே ஆர் பெர்பெண்டிகுலர், மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோமா? These 3 vectors are mutually perpendicular to each other. ஓகேயா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ டாட் ஐ. ஐங்கிறது வெறும் ஒரு யூனிட் வெக்டர். அதோட மேக்னிடியூட் என்ன? 1. அப்போ ஐ டாட் ஐ பார்த்தீங்கன்னா ஐ காஸ் தீட்டாவா? கண்டிப்பாக ஐக்கும் ஐக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் எவ்வளோ? 0 டிகிரி. அப்போ இதோட வேல்யூ என்ன ஆயிரும்? ஐ இன்ட்டு ஐ வந்து ஐ ஸ்கொயர். கரெக்டாக இல்லையா? இப்போ ஐயோட வேல்யூ 1 அப்படின்னு சொன்னால் 1 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். அதே மாதிரி ஜே டாட் ஜே பார்த்தீங்கன்னா ஜே ஸ்கொயர், அதனால் வேல்யூ 1. கே டாட் கே பார்த்தீங்கன்னா கே ஸ்கொயர், அதனால அதோட வேல்யூ 1. ஏன்னா கேயோட மேக்னிடியூட் எவ்வளோ? அது வந்து யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டர் அதோட மேக்னிடியூட் வந்து 1ன்னு அர்த்தம். வேற இங்கே ஜே டாட் ஐ டாட் ஜே பார்க்குறப்ப பார்த்தோன்னா ஐ இங்கே இருக்குது, ஜே இங்கே இருக்குது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் எவ்வளோ? 90 டிகிரி. அப்போ 0 ஆயிருமா அது? நெக்ஸ்ட் ஜே டாட் கே இங்கே பார்த்தோன்னா அகைன் ஒரு 90 டிகிரியா? அதனால் இது ஜே, இது வந்து கே, இது 0. ஐ ஜே, இது 0, இது 0. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இது வந்து உன்னோட கே. ஸோ இங்கே இருக்குது பாரு. ஐ டாட் ஜே இது 90 டிகிரி, ஜே டாட் கே இது ஒரு 90 டிகிரி, கே டாட் ஐ இது ஒரு 90 டிகிரி. அப்போ பார்த்தோன்னா எல்லாமே என்ன ஆயிரும்? 0ன்னு ஆயிரும். புரியுதா? ஸோ இப்போ 2 வெக்டர் இருக்கு. ax plus ay plus az. ஸோ ax i cap plus ay j cap plus az k cap இது ஒரு வெக்டாரு. பிங்கிறது பார்த்தோன்னா bx i cap plus by j cap plus bz k cap இது இன்னொரு வெக்டார். இப்போ உங்களை டாட் ப்ராடக்ட் பண்ண சொன்னாங்கன்னா இங்கே என்ன பண்ணுவீங்க? ஐயை வந்து ஐ கூட மல்டிப்ளை பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஐயை வந்து ஜே கூட மல்டிப்ளை பண்ணுறப்ப அது 0 ஆயிரும். ஐயை வந்து கே கூட மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஐயை வந்து ஐ கூட மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ ax into ay வருமா? ப்ளஸ் ஜேவை ஜே கூட மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ ஏஒய் இன்ட்டு பிஒய். கே வந்து கே கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ. இந்த நோட் பண்ணிக்கோங்க. போகலாமா நெக்ஸ்ட்டு? இப்போ பாருங்க, 2 வெக்டார் என்னன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு வெக்டார்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணால் எழுதிக்கலாம். ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2i ப்ளஸ் 3j ப்ளஸ் 8k. நெக்ஸ்ட் பிங்கிறது ஒரு வெக்டார். இந்த வெக்டார் என்ன சொல்லியிருக்காங்க? நல்லா பாருங்க, ஐக்கு ஐ கூட எழுதுங்க. -4i ப்ளஸ் 4j ப்ளஸ் ak. ஓகேயா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? போத் த வெக்டர் ஆர் பெர்பெண்டிகுலர். அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஓகேயா? ஸோ ஐயே ஐ கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -8. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 4s are 12 ப்ளஸ் 8a இஸ் ஈக்குவல் டு வாட்? 0. ஏன்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்கோம். இதில் எனக்கு ஏ வேணும். அப்போ 8a இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து 4 இருக்குமா? இங்கிட்ட வந்துச்சுன்னா -4 ஆயிரும். அப்போ ஏவோட வேல்யூ என்னது? -4/8. தட் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஒரு வெக்டர் இருக்குது, ஏன்னு சொல்லி ஒரு வெக்டர் இருக்குது, பின்னு சொல்லி இன்னொரு வெக்டர் இருக்குது. ஓகேயா? இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர். ஸோ ஆர்த்தோகனல்ல என்ன அர்த்தம்? பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். ஏ வெக்டர் பாரு, ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஒமேகா டி ஐ ப்ளஸ் சைன் ஒமேகா டி ஜே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? பி வெக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாரு, காஸ் ஆஃப் ஒமேகா டி பை 2i plus sin of omega t by 2 into j.
ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்க, ரெண்டுமே பெர்பெண்டிகுலர். அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 0. சரி, இப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஐயை மல்டிப்ளை பண்ணனா இங்கே வந்து காஸ் ஒமேகா டி பை 2, கரெக்டாக இல்லையா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் sin omega t by 2 is equal to what, 0. இது என்ன ஃபார்ம்ல இருக்கு பாரு, sin a cos a cos b plus sin a sin b. இது என்ன ஃபங்க்ஷன், என்ன ஃபார்முலா, என்ன ஃபார்ம்ல இருக்கு நல்லா பாரு, cos a cos b plus sin a sin b. cos of தப்பு, a minus b. காஸ்ல மட்டும் இங்கே ப்ளஸ் இருந்துச்சு, இங்கே மைனஸ் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ இங்கே ஏவோட வேல்யூ என்னது, காஸ் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் பியோட வேல்யூ வந்து ஒமேகா டி பை 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு தெரியும் காஸ் வேல்யூ எப்போ 0 ஆகும், நைன்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 90ல் எல்லாமே பையில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இது நான் சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒமேகா டி பை 2 இஸ் ஈக்குவல் டு பை பை 2. ஏன் பை பை 2 போட்டிருக்கேன், ஏன்னா காஸ் வந்து 90 டிகிரிக்கு தான் 0 ஆகும். இப்போ உங்கள்ட்ட டி கேட்டிருக்காங்க, ஸோ டி வேணும் அப்படின்னா இது வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருமா. இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னால் டி இஸ் ஈக்குவல் டு பை பை ஒமேகா. ஓகேயா. ஹலோ, இங்கே புரியலையா, வேணா எழுதிக்கோங்க. காஸ் ஆஃப் பை பை 2 தான் என்னது உங்களுக்கு 0 டிகிரி. ஓகேயா. அப்போ இங்கே 0க்கு வந்து நான் காஸ் பை பை 2 போட்டு இந்த காசு கேன்சல் ஆயிடுச்சு. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறீங்க, 1லேருந்து ஹாஃப் போயிடுச்சுன்னா ஹாஃப். ஓகேயா, அதனால இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் வந்துச்சு. ஸோ இந்த கொஸ்டின் தான் 2016ல் கேட்ட கொஸ்டின். என்ன அப்படின்னா பொசிஷன் கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கோ, இதான் பொசிஷன். ஓகேயா. ஸோ ஆக்சுவலாக இது வந்து கேப்பு. ஸோ பேசாமல் நம்ம கேப் வந்து ஐ கேப் ஜே கேப்னு வச்சுக்கலாம். இது வந்து ஐ கேப், இது வந்து நம்மளோட ஜே கேப் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ காஸ் ஒமேகா டி ப்ளஸ் சைன் ஒமேகா டி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. ஸோ இதோட வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா. உங்களோட ஆர் வெக்டர் என்னது, ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஒமேகா டி ஐ கேப் ப்ளஸ் சைன் ஒமேகா டி ஜே கேப். இது வந்து பொசிஷன். பொசிஷன்ல இருந்து உங்களுக்கு வெலாசிட்டி வேணும்னா என்ன பண்ணுவீங்க, ஹலோ, பொசிஷன்ல இருந்து வெலாசிட்டி வேணும்னா என்ன பண்ணுவீங்க, சரி டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருந்து வெலாசிட்டி வேணும் என்ன பண்ணுவீங்க, velocity is equal to rate of change of. இதெல்லாம் படிக்கவே இல்லையா நம்ம இது வரைக்கும். ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போறீங்க. ஓகேயா. ஸோ நான் பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு எழுதிடுறேன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒமேகா வரும். காஸ் ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் ஒமேகா டி, சைன் ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் ஒமேகா டி. ஸோ டெஃபினெட்லி ஐ கேப் அண்ட் ஜே கேப் அப்படியே இருக்க போகுது. ஓகேயா. இது என்னது உங்களுக்கு வெலாசிட்டி. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆக்சலரேஷன் வேணா என்ன பண்ணுவீங்க, வெலாசிட்டி அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆக்சலரேஷனா. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா அகைன் வந்து ஒமேகா இன்ட்டு ஒமேகா வந்து ஒமேகா ஸ்கொயர் ஆயிரும். ஸோ மைனஸ் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் ஒமேகா டி ஐ கேப். நெக்ஸ்ட் இதை பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் ஒமேகா டி ஜே கேப். இந்த மைனஸை காமன் எடுத்துட்டிங்கன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் காஸ் ஒமேகா டி ஐ கேப் ப்ளஸ் சைன் ஒமேகா டி ஜே கேப்.
ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த காஸ் ஒமேகா டி ஐ கேப் சைன் ஒமேகா டி ஜே கேப் தான் உங்களோட கொஸ்டின். அதனால் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் வெக்டார். இப்போ நம்ம கொஸ்டின் என்னன்னு பாருங்க. உங்களோட வெலாசிட்டி வந்து பெர்பெண்டிகுலரா இல்லை பேரலான்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ சப்போஸ் வந்து இது ரெண்டுத்தையும் நான் டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்ப எனக்கு 0 வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? இது போத் ஆர் பெர்பெண்டிகுலர். ஸோ நல்லா பாருங்க, இந்த ஐ கேப் மல்டிப்ளை பண்ணுறேன். ஆர் வெக்டார் டாட் வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா வெளியே இருக்கட்டும். நான் இந்த ஐ கேப் பண்ணுறப்ப மைனஸ் காஸ் ஒமேகா டி சைன் ஒமேகா டின்னு வருமா? இதை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? ப்ளஸ் காஸ் ஒமேகா டி சைன் ஒமேகா டி. கரெக்டாக இல்லையா? இது ரெண்டுமே என்னது? சேமுங்கிறதுனால 0 ஆயிருமா? ஒமேகா இன்டூ 0 தட் இஸ் ஈக்குவல் டு வாட்? 0. கரெக்டாக இல்லையா? ஸோ 0ங்கிறதுனால என்ன ஆயிடுச்சு? வெலாசிட்டி வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த வெலாசிட்டி பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தப்பு. இது தவிர மிச்சம் 3 ஆப்ஷன்ல தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்னா, ஏன்னா 2 ஆப்ஷன் இங்கே ஆப்ஷனில் பாரு, ஆக்சிலரேஷன் வந்து பெர்பெண்டிகுலரானு கேட்டிருக்காங்க. ஓகேயா? அப்போ ஆக்சிலரேஷன் பெர்பெண்டிகுலர்னு பார்க்கணும்னா இது ரெண்டுத்துக்கு டாட் ப்ராடக்ட் ஆர் வெக்டார் டாட் ஏ வெக்டார். ஸோ ஆர் வெக்டார் வந்து இங்கே பாரு ஆர் வெக்டார்னே வச்சிருக்கேன் டாட். இங்கே என்ன இருக்கு பாரு? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் வெக்டார். ஸோ ஒமேகா வந்து கான்ஸ்டன்ட், அப்போ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் வெக்டார் ஸ்கொயர் பண்ணால் ஆர் ஸ்கொயர் தானே. கரெக்டா இல்லையா? இதோட வேல்யூ கண்டிப்பாக 0 கிடையாது. அப்போ உனக்கு இந்த ஆப்ஷன் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நீ சிம்பிளாக பாரு, உன்னோட ஆர் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே ஏ பார்த்தனா எப்படி இருக்குது? மைனஸ்ன்னு இருக்கா? அப்போ டெஃபினெட்லி இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில். கரெக்டா இல்லையா? எனக்கு இப்போ மைனஸ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது? வெக்டர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டிக்கல் வந்து எப்பயுமே ஆரிஜின்லேருந்து தூரமாக போகும். ஆனால் அது நெகட்டிவ்ங்கிறதுனால ஆக்சிலரேஷன் என்ன ஆகுது? இட் இஸ் கமிங் டுவர்ட்ஸ் த ஆரிஜின். ஸோ இதுதான் உன்னோட கரெக்ட் ஆன்சர். இது வரைக்கும் நாங்கள் வந்து டாட் ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். டாட் ப்ராடக்ட் தெரியும் தானே உங்களுக்கு? 2 வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க தெரியுமா? ஒன்றும் இல்லை, 2 வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஏபி காஸ் தீட்டான்னு எழுதுவோம். ஸோ ஏ வந்து மேக்னிடியூட், பியும் மேக்னிடியூட் தான். ஸோ டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் 2 வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி கிடைக்கும். அதோட 2 எக்ஸாம்பிள் தான் இந்த 2 வேல்யூ. ஓகேயா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேஸ், சப்போஸ் தீட்டாவோட வேல்யூ 0ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அகைன் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டர் வந்து ஏபின்னு கிடைக்கும். ஏன்னா நம்ம ஃபார்முலா என்ன? ஏபி காஸ் தீட்டா. இங்கே தீட்டாவோட வேல்யூ 0ன்னு போட்டிங்கன்னா காஸ் 0 வந்து 1. அப்போ ஏபி இன்ட்டு 1. 180 போட்டிங்கன்னா காஸ் 180 வேல்யூ வந்து -1. அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டர் வந்து ஏபி காஸ் தீட்டா. காஸ் தீட்டாவோட வேல்யூ -1 போட்டிங்கன்னா ஏபி இன்ட்டு -1, அதாவது மைனஸ் ஏபி. 90 டிகிரி வந்து ரொம்ப ஸ்பெஷல் கேஸ். ஏன்னா நிறைய கொஸ்டின் வந்து 90 டிகிரி 2 வெக்டார் வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ காஸ் 90யோட வேல்யூ 0ங்கிறதுனால ஏ வெக்டார் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஓகேயா? ஸோ இதுவா? ஓகே. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலனாலும் எப்படியும் தான் ப்ரொவைட் பண்ணிடுவேன், கவலைப்படாதீங்க. கொடுக்கக்கூடாது. ஏன்னா கொடுத்தோன்னு வச்சுக்க நீங்கள் உட்காந்து எழுத மாட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து 2 வெக்டாரை மல்டிப்ளை பண்ணணும்னா இது தெரியும்ல, ஐ கேப்பையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம், ஜே கேப் மல்டிப்ளை பண்ணுவோம், கே கேப் மல்டிப்ளை பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா இதெல்லாம்? ஐ கேப் பண்ணீங்கன்னா 1 கிடைக்கும், ஜே கேப் பண்ணீங்கன்னா 1, கே கேப் பண்ணீங்கன்னா 1. மற்றபடி ஐ டாட் ஜே வந்து 0, ஜே டாட் கே 0, கே டாட் ஐ எல்லாமே 0. ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் ஐயை மட்டும் பண்ணுங்க, ஜேவை மட்டும் பண்ணுங்க, கே வந்து கே கூட மட்டும் பண்ணுங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்கும். நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து மேபி ஜான்வரி 15 இருக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் யூடியூப்லேயும் போட ஆரம்பிப்பேன். ஏன்னா எனக்கு இப்போ செமஸ்டர் எக்ஸாம் வந்துடும் நடுவில். ஸோ நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எப்படியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன்.
சப்போஸ் என்னால் கிளாஸ் கொடுக்க முடியல அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேயா, இவர் வந்து இந்த கிளாஸ் எங்களுக்கு கொடுக்கல எக்ஸாம்னு சொல்லி அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு வீக்லி வந்து 3 டைம்ஸ் கிளாஸ் கொடுக்கணும், சண்டேல வந்து ஒரு கிளாஸ் கொடுக்கணும். ஓகேயா, ஸோ ஒரு வீக்கில் டோட்டலாக 4 கிளாஸ் கொடுக்கணும். சப்போஸ் நான் வந்து இன்றைக்கி ஈவினிங் கிளாஸ் கொடுக்கல அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து இவர் இந்த கிளாஸ் கொடுக்கல. ஸோ ஒரு கிளாஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1.5 hour. ஸோ நான் அந்த 1.5 hour வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஹாஃப் ஹவராக கூட எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ சப்போஸ் நான் மண்டே கிளாஸ் டியூஸ்டே கிளாஸ் கொடுக்கலன்னா நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வரப்போ வந்து 1.5 hour வந்து 2 hour கிளாஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 hour. ஸோ அந்த மாதிரி காம்பன்சேட் பண்ணிடுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்னால் தனியாக ஏதாச்சும் ஒரு கிளாஸ் கொடுத்து கூட உங்களோட சிலபஸை முடிச்சு கொடுத்துட்றேன். சரியா, அதனால் பணத்தை வாங்கிட்டு கிளாஸ் எடுக்கல அப்படிலாம் நினச்சிடாத. ஸோ என்னோட சர்க்கம்ஸ்டன்ஸ், ஏன்னா எனக்கு எக்ஸாம் வரதுனால எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளில் அவனுக்கு கிளாஸ் ஓடலை. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும் எனக்கு எக்ஸாமுக்கு. சப்போஸ் அந்த மாதிரி எக்ஸாம் டைமில் ஒரு கிளாஸ் கொடுக்க முடியலன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அப்புறம் ஞாபகப்படுத்திடுங்க, நீங்கள் இத்தனை கிளாஸ் கொடுக்கல இது வரைக்கும், ஸோ அந்த கிளாஸை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் நான் கிளாஸை கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 வெக்டருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள். இப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி காஸ் தீட்டா. இப்போ இந்த காஸ் தீட்டா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைட் பை ஏபி. டவுட் இருக்கா இதில்? ஸோ மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்க தெரியும்ல, வெக்டர் கொடுத்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்னிடியூட் கிடச்சிரும். ஓகேயா, ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார். ஸோ இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். ஸோ நல்ல பார்த்து தெளிவாக பார்க்கணும் வெக்டாரை. ஐ ப்ளஸ் ஜே இருக்குது, இங்கே வந்து ஜே ப்ளஸ் கே இருக்குது. ஸோ என்னோட ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப். என்னோட பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு வாட், ஜே கேப் ப்ளஸ் கே கேப். ஓகேயா, ஸோ இங்கே வந்து எதுவுமே இல்லைன்னா 0 கே கேப்னு வச்சுக்கலாமா, ஏன்னா கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைன்னா 0, இதுங்க வந்து 0 ஐ கேப். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? எஸ் யாழ்னி பண்ணுங்க, ஏன்னா 11th வேற மௌனிகா இருக்காங்களா, மௌனிகா வரல, வெரி குட். என்ன பண்ணணும் யாழ், நீங்கள் பாருங்க ஐயே ஐ கூட மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ 1 into 0 என்ன 0. ஸோ 0 ஐ கேப் ஜே. ஸோ ஐ கேப் வராது, ஏன்னா ஐ கேப் வந்து 1. அப்போ 0 into 1 வந்து 0 ப்ளஸ் இங்கே வந்து 1 1 அப்போ 1. இங்கே அங்கே என்ன ஆயிடும் 0. அப்போ உங்கள் ஃபைனல் ஆன்சர் என்னது 1. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? சரி, ஐயோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஐயோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 1 into 0 வந்து 0. இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1. ஸோ 1 1s are 1. 0 into 1 0. ஸோ அதனால் உங்கள் ஆன்சர் வந்து என்னது 1. இப்போ உங்களுக்கு மேக்னிடியூட் ஆஃப் ஏ வேணும். ஏவோட மேக்னிடியூட் என்ன பண்ணுவீங்க, இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது 1. இந்த ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1 ஸ்கொயர். இந்த ஜேயோட கோஎஃபிஷியன்ட் என்னது 1. அப்போ 1 ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் 2. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே பாருங்க, பி வெக்டர் பியோட மேக்னிடியூட் வேணும் அப்படின்னு சொன்னால் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர், அப்போ ரூட் 2. இப்போ நம்ம ஃபார்முலா என்ன, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி. நல்லா பாரு, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் வேல்யூ என்ன 1 பை ரூட் 2 இன்டூ ரூட் 2. அப்போ எனக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் 1/2. தீட்டா என்ன வேல்யூக்கு இப்போ 1/2 கிடைக்கும் உங்களுக்கு 60. ஸோ சப்போஸ் π/3 இருந்துச்சுன்னா π/3, அப்படி இருந்தால் 60 60. யார் ஹர்னி ஆன்சர் பண்ணது? பரவாயில்ல, ட்ரிக்னாமெட்ரிலாம் படிச்சுட்ட போல. சரி, ஸோ ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார், இந்த மாதிரி 2 வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3i + 4j + 5k, இது ஒரு வெக்டார். பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3i + 4j - 5k, இந்த 2 வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, சரி, இப்போ 2 வெக்டாரை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, நல்லா பாரு, ஐயோட கொஷின் பண்ணிங்கன்னா 9, 4 4s are 16, 5 5s are 25. ஆனால் இங்கே ஒரு இதில் மட்டும் மைனஸ் இருக்கணும், -25. ஸோ டோட்டல் பண்ணிங்கன்னா 0. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 எப்போ கிடைக்கும்? அவ்வளோ.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, a particle moves in the xy plane under the influence of force. ஸோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினில் வந்து ஃபோர்ஸ் கொடுக்காம என்னன்னா லீனியர் மொமெண்டம் மட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களோட p வெக்டார் இஸ் ஈக்குவல் டு a cos kt i cap. ஓகே, ஸோ இந்த ஐயை பின்னாடி எழுதியிருக்கேன், மைனஸ் சைன் kt j cap. ஓகேயா? இப்போ என்ன வேணும்னா மொமெண்டம்க்கும் ஃபோர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ்னு ஒரு வெக்டார் அவங்க கொடுக்கல. ஃபோர்ஸ்னு ஒரு வெக்டார் கொடுத்தாங்கன்னா நம்ம டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கலாம், கரெக்டாக இல்லையா? பட் இங்கே என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஃபோர்ஸ்னு ஒரு வெக்டார் கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல நான் வந்து நியூட்டனோட செகண்ட் லா யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்லி வரலாம். ஸோ இப்போ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஏ இன்ட்டு கே வெளியே வந்துடும். ஸோ காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் ஒமேகா டி ஐ கேப். ஓகேயா? மைனஸ் சைனை பண்ணிங்கன்னா காஸ் கேடி ஜே கேப். ஸோ இந்த கே வந்து வெளியே இருக்குது, இதை வந்து வெளியே வச்சுக்கணும். ஏன்னா ரெண்டுலேயுமே கே வெளியே வரும். ஸோ கே நான் வெளியே வச்சுருக்கேன். ஓகேயா? இப்போ வந்து ஃபோர்ஸ் இருக்குது, மொமெண்டம் இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறப்ப வந்து இந்த ஏகேலாம் வெளியே இருக்கிறதுனால இது வந்து ஏ ஸ்கொயர் கேன்னு ஆயிருமா? கரெக்டாக இல்லையா? இப்போ பார்த்தோன்னா மல்டிப்ளை பண்ணு, மைனஸ் சைன் ஒமேகா டி காஸ் கேடி. நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? ப்ளஸ் சைன் ஒமேகா டி காஸ், சாரி ஒமேகா இங்கே வந்துச்சு, இங்கே ஒமேகா இல்லை, இது வந்து கே. கேடி கேடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே ஏ ஸ்கொயர் கே இருக்குது, உள்ளுக்குள்ளே இது என்ன ஆயிடுச்சு, ரெண்டுமே சேமுங்கிறதுனால கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0. அப்போ உங்களுக்கு என்ன வருது, ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட். இங்கே நம்ம டாட் ப்ராடக்ட் தானே கண்டுபிடிச்சிருக்கோம், பி வெக்டார் டாட் எஃப் வெக்டார். புரியுதா? இந்த ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், அது 0 ஆயிடுச்சு. அப்போ என்ன மீனிங், நான் எப்படி சால்வ் பண்ணிருக்கேன்னு தெரியுது. இங்கே பாரு, மற்ற கொஸ்டின்லாம் டைரக்டாக ரெண்டு வெக்டார் கொடுத்துட்டு அதோட நடுவில் இருக்கிற ஆங்கிள் கேட்டாங்க, கரெக்டா? இந்த கொஸ்டின்ல வந்து ஒரே ஒரு வெக்டார் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு இன்னொரு வெக்டார் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பேசிக் ஃபார்முலாஸ் தெரியணும். ஸோ டோன்ட் வரி, இந்த மொமெண்டம் ஃபார்முலா இன்னும் சொல்லி கொடுக்கல உனக்கு, வந்து லேட்டராக வரும். பட் தெரிஞ்சுக்கோ, நீங்கள் வந்து மொமெண்டமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும், சரியா? ஸோ டவுட் இருக்குன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே பாரு, மாஸ் இன்டூ வெலாசிட்டியா, இதான் மொமெண்டம். ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். உனக்கு வெலாசிட்டி இருக்கு, ஆக்சிலரேஷன் வேணா என்ன பண்ணுவ, வெலாசிட்டி கொடுத்துட்டு ஆக்சிலரேஷன் கேட்டால் என்னப்பா பண்ணுவீங்க? மூணே டிஃப்ரென்சியேஷன், மூணே இன்டகிரேஷன் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். பொசிஷன் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்டால் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா உனக்கு வெலாசிட்டி வந்துடும். இந்த வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், ஆக்சிலரேஷன். நீங்கள் படிக்கிறீங்களா இல்லைன்னா ஆன்சரே பண்ணக்கூடாதுன்னு அடம் பிடிச்சிட்டு கிளாஸில் உட்காடுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபி ஆல்ஃபா பீட்டா காமா, இது பேர் தான் என்ன அப்படின்னா நம்ம கொசைன்ஸ்னு சொல்லுவோம், டைரக்ஷன் கொசைன்ஸ், கரெக்டாக? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஎக்ஸு, இது வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கிறதுனால இது வந்து ஏஒய். அதே மாதிரி இசட் ஆக்சிஸ், ஸோ அதை என்னால் காமிக்க முடியும் இந்த டயக்ராமில். ஓகே, அது 3 டைமென்ஷனில் இருந்தால் உன்னால் ஏஇசட்டையும் காமிக்க முடியும், பட் இதில் காட்ட முடியாது. சரி, இப்போ காஸ் ஆல்ஃபா, காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ என்னப்பா கிடைக்கும் உங்களுக்கு, இந்த வெக்டர் வந்து ஏ வெக்டர். அப்போ காஸ் ஆல்ஃபா என்ன, ax by a.
adjacent by hypotenuse அதானே cos theta. இப்போ பார்த்தனா உனக்கு பீட்டா இந்த வேல்யூ வேணும் சரியா. இந்த ட்ரையாங்கிள் நல்ல பாரு, இதுதான் ட்ரையாங்கிள். இந்த மேலே இருக்க வேல்யூ கீழே இருக்க வேல்யூ சேம். அப்போ இது என்ன ஆயிரும் ஏஎக்ஸ், இந்த சைடு இந்த ஏஒய்யும் இந்த சைடு இருக்குது ஏஒய். அப்போ இங்கே இருக்கிறது என்னது பீட்டா. இந்த வெக்டார் என்ன வெக்டார் ஏ வெக்டார். இப்போ சொல்லு adjacent by hypotenuse. அப்போ ஏஒய் பை ஏ வெக்டார். ஓகேயா. அதே மாதிரி cos gamma என்ன கிடைக்குன்னு பார்த்தனா AZ by A வெக்டார். சரியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ cos ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் cos ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் காமா போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவா இருக்கும்னா 1. இது வந்து உங்களோட ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஓகேயா. இதுக்கு டெரிவேஷன் பார்ட்டில் ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏஎக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஏசெட் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணீங்கன்னா மேலே கீழே வந்து ஒன்றுனே வந்துடும். ஓகேயா. உங்களுக்கு வேணா ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇசெட் ஸ்கொயர்னு நோட் பண்ணிக்கோ. ஓகே. ஸோ மேலே கீழே வந்து சேம் வேல்யூ இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். உனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 1ன்னு வந்துடும். ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். ஓகே. ஓகே. A vector A makes equal angle with x axis, y axis and z axis. அந்த வெக்டார் பார்த்தீங்கன்னா x axis கூட மேக் பண்ணுற ஆங்கிளும் y axis கூட மேக் பண்ண, இது வந்து ஆல்ஃபானா இதுவும் ஆல்ஃபா, இது ஆல்ஃபானா அந்த வெக்டார் வந்து z axis கூட மேக் பண்ணுற ஆங்கிளும் என்னது ஆல்ஃபா தான். ஓகேயா. ஸோ ஈக்குவல் ஆங்கிள் உனக்கு ஆல்ஃபா பிடிக்கலாம் தீட்டா தீட்டா தீட்டானே வச்சுக்கோ. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ் காம்பனண்ட் என்ன. இப்போ நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம், cos ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் cos ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் காமா இஸ் ஈக்குவல் டு வாட். இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாம் சேம்ங்கிறதுனால இங்கே என்ன கிடைக்கணும் உனக்கு ஏஎக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு கிடைக்குமா. கரெக்டாக இல்லையா. cos ஆல்ஃபா வேல்யூ என்னப்பா, இது வந்து ஏஎக்ஸ் ஏ ஸ்கொயர். ஸோ cos ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பை ஏ. கரெக்டாக இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணால் இதானே கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ பேசாமல் நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரெயிட்டாக இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு பதிலாக இது வந்து எல்லாமே சேமுங்கிறதுனால இது வந்து 3 cos ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதிக்கலாமா. ஏன்னா ஆல்ஃபா பீட்டா காமா வந்து சேம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு காமா. அப்போ 3 cos ஸ்கொயர் ஆல்ஃபாவா. அப்போ cos ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1, cos ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/3. அப்போ cos ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/√3. கரெக்டாக இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த √2 ஆப்ஷன் கேன்சல் ஆகிடும், ஏன்னா √3 இருக்குது. இப்போ வந்து cos ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன ஏஎக்ஸ் பை ஏ. ஏஎக்ஸ் பை ஏ இஸ் ஈக்குவல் டு 1/√3. இப்போ என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ் காம்பனண்ட். ஸோ அதான் நம்ம ஏஎக்ஸ் வேணும். அப்போ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் a/√3. ஸோ a/√3 இருக்கா. இதுதான் உன்னோட கரெக்ட் ஆன்சர். புரியுதா. யாருக்காச்சும் டவுட் இருக்கா. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் காம்பனண்ட். காம்பனண்ட் ஆஃப் பி வெக்டார் அலாங் ஏ அப்படின்னு கேட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா. நல்லா பாரு, காம்பனண்ட் ஆஃப் பி ஆன் ஏ கேட்டாங்கன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அலாங், எதுக்கு அலாங்க கேட்டிருக்காங்கன்னு பாரு. சரியா. ஏன்னு கேட்டதுனால ஏவோட மேக்னியூட்டால டிவைட் பண்ணணும். சரியா. அதே இது வந்து காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டார் அலாங் பி வெக்டார் கேட்டாங்கன்னு என்ன பண்ணணும், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைட் பை பியோட மேக்னிடியூட். பின்னாடி என்ன வெக்டார் இருக்கோ அதை டினாமினேட்டர்ல கொண்டு வந்துரு. சரியா. ஸோ இதோட காம்பனண்ட்ல என்னன்னு உனக்கு தெரியும் தானே, இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இருக்கிற வேல்யூ என்ன. ஸோ நம்மளுக்கு தெரியும் பி காஸ் தீட்டான்னு வரும். கரெக்டா இல்லையா. இதை நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்.
சப்போஸ் இதான் பி வெக்டார் அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸாக காஸ் தீட்டா. இப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை பி. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி காஸ் தீட்டா. ஸோ அந்த வேல்யூ இந்த வேல்யூ அதை வந்து நீ ஃபார்முலா எழுதுறப்ப இப்படி எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு டெரிவேஷன் இருக்குது, நமக்கு டெரிவேஷன் தேவையில்லை. நீ இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் எழுதி வச்சுக்கிட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் ஆஃப் பி அலாங் ஏ. ஸோ காம்பனண்ட் ஆஃப் பி அலாங் ஏ தான் நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லிட்டேன், கரெக்டாக இல்லையா? ஏ வெக்டார் காம்பனண்ட் ஆஃப் பி அலாங் ஏ. ஸோ பி அலாங் ஏ தான் இங்கே எழுதியிருக்கு. ஸோ காம்பனண்ட் ஆஃப் பி அலாங் ஏ அதே தான். ஸோ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைட் பை மேக்னிடியூட் ஆஃப் பி. அதே இது வெக்டார் காம்பனன்ட் கேட்டாங்கன்னா நம்ம ஒரு புதுசாக ஒரு டைரக்ஷனை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஏவோட டைரக்ஷனை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேயா? அது இவ்வளோக்கு இந்த வெக்டார் காம்பனன்ட் இது கேட்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இதுதான் மோஸ்ட்டாக கேட்குறது. அந்த ஃபார்முலா தான் முன்னாடியே கொடுத்த ஃபார்முலா. ஸோ காம்பனண்ட் ஆஃப் ஒரு வெக்டார் இருக்குது, அலாங் திஸ் வெக்டார் கேட்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஏ அலாங் பின்னு கேட்குறானா, ஏ அலாங் பிக்கு என்ன ஃபார்முலா நல்லா வரும், பின்னாடி என்ன வெக்டர் இருக்கோ அதை டினாமினேட்டரில் வரும். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைட் பை மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார். ஸோ ஏ வெக்டார் என்ன அது பாரு, 2y + 3j. பி வெக்டார் என்ன I + j, ஓகேயா? இப்போ ரெண்டுத்தோட டாட் ப்ராடக்ட் எடு, 2 + 3, அப்போ 5யா? 5. மேக்னிடியூட் ஆஃப் பி மட்டும் வேணுமா? இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது எப்படி? √1² + 1². அப்போ என்ன கிடைக்கும் உனக்கு? √2. ஆன்சர் இருக்கிறதுனால இதுதான் ஆன்சர், ஓகேயா? புரியுதா? ஸோ ஸ்கேலர் காம்பனண்ட்ல வந்து இது தேவையில்லை, ஓகேயா? வேணா நோட் பண்ணிக்கோங்க, இல்லை இது தேவையில்லை. ஏன்னா வெக்டர் காம்பனண்ட்ல இருந்து நம்மளுக்கு டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நான் வெக்டர் காம்பனண்ட் சொல்கிறேன் அப்படின்னா உன்னோட ஃபார்முலா நோட் பண்ணிக்கோ. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இருக்குன்னா ஏபி சைன் தீட்டா. இந்த என் கேப் பார்த்தனா இது டைரக்ஷன். இந்த என் கேப் என்னது? டைரக்ஷன். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் இருக்கு, யூனிட் வெக்டார் perpendicular to plane of a vector and b vector. எந்த பிளேன்ல இந்த a வெக்டரும் b வெக்டர், ஸோ இதான் உங்கள் பிளேன்னு வச்சுக்கோமே, இந்த பிளேன். ஸோ ஓகேயா, இது வந்து xy பிளேன்னு வச்சுக்கலாம் நம்ம, ஓகேயா? இந்த xy பிளேனில் உங்களுக்கு ரெண்டு வெக்டர் இருக்குன்னா இதோட கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பிளேன் இது தெரியுதா, இந்த ஸ்லேட் தெரியுதா? ஸோ இந்த ஸ்லேட்ல வந்து இது ஒரு வெக்டார்னு வச்சுக்கிறேன், இது ஒரு வெக்டார்னு வச்சுக்கிறேன், ஓகே? ரெண்டு வெக்டார் வச்சிருக்கேன். இந்த டைரக்ஷன் ஒரு வெக்டார், இந்த டைரக்ஷன் ஒரு வெக்டார் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட ரிசல்டன்ட் எங்கே இருக்குன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கும், சரியா? ரெண்டு வெக்டார் வந்து எந்த பிளேன்ல இருக்கோ அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கும், ஓகேயா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த என் கேப். ஸோ உங்களுக்கு வந்து எந்த டைரக்ஷன்ல உங்க வெக்டார் இருக்கும் அதோட பெர்பெண்டிகுலர். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேப்லையும் ஜே கேப்ல உங்க வெக்டார் இருக்குன்னு வச்சுக்கலாம். உங்க வெக்டார் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. அப்போ உங்க ரிசல்டன்ட் எங்க இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல பிளேன் இருக்குன்னா உங்க ரிசல்டன்ட் எங்க இருக்கும்? ஓகே, ஸோ இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்பிள், ஜஸ்ட் அ மினிட். ஃபேமஸான ரெண்டு இது பார்த்தீங்கன்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப்பும்
ஆங்குலர் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா ஆர் கிராஸ் பி. ஓகேயா, இதான் ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஒரு ஃபார்முலாஸ். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கேட்டுருவாங்க எக்ஸாமில். ஸோ ரொம்ப சிம்பிள். ஓகே, இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் மார்க் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உன்னோட எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னால் இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ எனக்கு எப்படி வரைகிறதுனே தெரில. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெக்டர் இருக்குது, இங்கே ஒரு வெக்டர் இருக்குன்னா இதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் தான் என்ன இருக்கும் உங்களுக்கு இதோட ரிசல்டன்ட் இருக்கும். சரிங்களா? அப்போ எனக்கு கொஸ்டின் வரலாம், ஏன் இந்த ரிசல்டன்ட் பற்றிலாம் நம்ம அதில் பேசவே இல்லை, ஸ்கேலார் ப்ராடக்ட்ல ஏன் ரிசல்டன்ட் பற்றி பேசலை? ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட், அதுக்கு டைரக்ஷன் இருக்காது. பட் இதுக்கு என்ன இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். கரெக்டாக இல்லையா? அதனால தான் இங்கே என்ன முக்கியம், இந்த இது முக்கியம், எந்த டைரக்ஷனும் அதுக்கு ரிசல்டன்ட் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா A and B are two vector and theta is the angle between them. If A cross B, A vector cross B vectorம் √3 times A vector dot B vector equivalent. அப்போ இந்த தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். A vector cross B vector நீ எப்படி எழுதுவ, AB sin தீட்டாவா? ஆமாவா இல்லையா? is equal to √3 times A vector dot B vector எப்படி எழுதுவ, AB cos theta. So இந்த AB cancel. அப்படின்னா இந்த sin theta by cos theta வந்து tan theta ஆயிருமா. tan theta is equal to √3. அப்போ theta is equal to tan inverse of √3. that is equal to what, tan 60. ஹர்னி ட்ரிக்னாமெட்ரியில் நிறைய படிச்சிட்ட போல. பரவாயில்ல, வெரி குட். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ் A வெக்டார் அண்ட் B வெக்டார் இஸ் தீட்டா. ஸோ இது வந்து A வெக்டார்னு வச்சுக்கோ, இது வந்து B வெக்டார்னு வச்சுக்கலாம். சரியா? இது ரெண்டுத்துக்கு நல்ல இருக்க ஆங்கிள் எவ்வளோ, தீட்டா. சரியா? இப்போ நீ B வெக்டார் ப்ளஸ் A வெக்டார் பண்ணுறனா உனக்கு எந்த டைரக்ஷனில் கிடைக்கும்? ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டுத்துக்கு பெர்பெண்டிகுலராக கிடைக்கும். இது வந்து ஒன்று தம்ப் ரூல் இருக்குது தெரியுமா, கேக்குதா? தம்ப் ரூல் எல்லாரும் தம்பை ரைட் ஹேண்ட் தம்பை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஏய் இவ்வளோ நான் ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன், இல்லை நான் எழுதி போட்டது உங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லையா? ஓகே, ஸோ இதான் தம்ப் ரூல், கரெக்டா இல்லையா? இது என்னோட ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ஓகேயா? இப்போ வந்து A வெக்டார் B வெக்டார் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, A இங்கே இருக்கு, B இங்கே இருக்கு. ஓகேயா? இப்போ A வெக்டார் B வெக்டார், A வெக்டார் கிராஸ் B வெக்டார்னு சொன்னால் A கிராஸ் B எப்படி இருக்குது, இப்படி தான் ஸ்வைப் ஆகும். கரெக்டாக இல்லை? ஏலேருந்து நீ பிக்கு போகிற, அப்போ ரிசல்டன்ட் எங்கே இருக்கும், மேலே இருக்கும். ஓகேயா? அதே இது வந்து நான் B கிராஸ் A, ஸோ B வந்து இங்கே இருக்கு, A வந்து இங்கே இருக்கு. ஸோ B கிராஸ் A எடுக்கிறப்ப நான் இப்படி ஸ்வைப் பண்ணுவேன். கரெக்டாக இல்லையா? Bலேருந்து Aக்கு வரணும். அப்போ என்னோட மேக்னிடியூட் எங்கே, டைரக்ஷன் எங்கே இருக்கும், டவுன்வர்டில் இருக்கும். ஓகேயா? இந்த ரெண்டு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக உனக்கு இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங் இப்போ தோணும், பட் நீ லேட்டராக சால்வ் பண்ணுறப்போ வந்து என்ன ஆயிரும், ஈஸியாகவே இது புரியும் உனக்கு. ஏன்னா இந்த ஐ கிராஸ் ஜே வந்து கே அப்படின்னு போடுறப்போ உனக்கு புரிஞ்சிடும். டோன்ட் வரி. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இருக்குன்னு வச்சுக்கோ, ஏ கிராஸ் பி இருக்குன்னா இந்த டைரக்ஷன், கரெக்டாக இல்லையா? அப்போ உனக்கு ரிசல்டன்ட் எங்கே இருக்கும், இப்படி இருக்கும். கொஸ்டின் என்ன, பி கிராஸ் ஏ, அப்போ இப்படி வந்துருமா? அப்போ கண்டிப்பாக இது ரெண்டுத்துக்கு நல்ல இருக்க ஆங்கிள் எவ்வளோ, 90 டிகிரி. அப்போ இதோட அவுட்புட் பார்த்தோன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். இந்த வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கு என்ன எடுக்கணும், டாட் ப்ராடக்ட். இதோட ரிசல்டன்ட் வர இந்த ஆர் வெக்டார் பார்த்தோன்னா ஆர் வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஒரு ரிசல்டன்ட் வெக்டார் வந்து இது ரெண்டுத்துக்கு பெர்பெண்டிகுலரா, ரிசல்டன்ட் வெக்டார் வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஆமாவா இல்லையா? அப்போ ஒரு ஆன்சர் பார்த்தோன்னா 0. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இது வந்து சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேயா?
என்ன அப்படின்னா sin 0 ஓட வேல்யூ 0, sin 180 0, sin 90 1. ஓகேயா? sin 0 வந்து 0, sin 180 0, sin 90 வந்து 1. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் பி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர். ஏன் அப்படின்னா நான் உன்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கரெக்டாக இல்லையா? ஏபி சைன் தீட்டா அப்படின்னு சொல்கிறேன்னா இது வந்து ஏ வெக்டார், இது வந்து பி வெக்டார். அப்போ இதோட ரிசல்டன் வந்து அப்வர்டில் இருக்கும். வேறஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் அப்படின்னு சொன்னால் இது எந்த டைரக்ஷனில் இருக்கும்? டவுன்வர்டில் இருக்கும். நல்லா பாரு, எனக்கு டைரக்ஷன் முக்கியம். நான் இப்படி போகிறேன்னு சொன்னால் என்னோட தம்ப் ரூல் எப்படி இருக்கும்? மேலே இருக்கும். நான் இப்படி வரேன்னு சொன்னால் என்னோட தம்ப் ரூல் எங்கே இண்டிகேட் பண்ணும்? டவுன்வர்ட். அதனால் இங்கே என்ன இருக்குது? ஒரு நெகட்டிவ் சைன். ஸோ எனக்கு இது புரியலன்னா இன்னும் சிம்பிளாக சொல்லலாம். என்ன அப்படின்னா ஏபி சைன் தீட்டாவா, இங்கே இருக்கிற ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஆங்கிள் வந்து மைனஸ் தீட்டா. ஸோ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா என்ன ஆயிரும்? மைனஸ் சைன் தீட்டான்னு ஆயிரும். அதனால தான் அந்த மைனஸ் வருது. ஓகேயா? புரியுதா? ஸோ மற்றபடி இந்த ரூல் உனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்போஸ் இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் சப்போஸ் நடந்திருக்கு, ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டாரும் பி வெக்டார் பிளஸ் ஏ வெக்டார் வந்து சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டாரும் பி வெக்டார் பிளஸ் ஏ வெக்டாரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த ஆங்கிள். ஸோ இது வந்து ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. இது அவங்களே கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். என்னது? பி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டருக்கு வந்து நான் எப்படி எழுதலாம்? மைனஸ் ஆஃப் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர்னு எழுதலாமா? எழுதலாமா எழுதக்கூடாதா? சரி, உனக்கு இது புரியலன்னா இப்படி வச்சுக்க. ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர். எப்படி எடுத்தாலும் நோ ப்ராப்ளம். அப்போ வந்து சப்போஸ் நான் இந்த ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பதிலாக மைனஸ் பி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர் போடுறேன்னா எனக்கு இப்படி கிடைக்கும். இது ரெண்டு ஒரே சைடு கொண்டு வந்துட்டேன்னு சொன்னால் 2b கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் எப்போ 0 ஆகும்? 0 இல்லைன்னா நோ 90 வந்து அங்கே டாட் ப்ராடக்ட் 0. அப்படின்னா 0 இல்லைன்னா 180. ஸோ இங்கே 0 இருக்கான்னு பார்த்தா 0 இல்லை, 180 இருக்கா? அதான் பை. கரெக்டா? ஓகே. Which of the following is the unit vector perpendicular to A and B? So A வெக்டருக்கு B வெக்டருக்கு perpendicular. So நான் ஃபார்முலா என்ன சொன்னேன்? A வெக்டர் plus B வெக்டர் is equal to AB sin theta n cap. இப்போ இந்த n cap ஓட வேல்யூ வேணும். n cap வேல்யூ என்ன கிடைக்கும் எனக்கு? n cap is equal to A வெக்டர் plus B வெக்டர் divide by magnitude of A magnitude of B sin theta. ஓகேயா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ட்டா இருக்குது பாரு, மேலே மேக்னிடியூட் கொடுத்துருக்கான். ஸோ இது தப்பு, இங்கே காஸ் தீட்டா இருக்குது தப்பு, இங்கே காஸ் தீட்டா தப்பு. மிச்சம் இருக்கிறது இதுதான். ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி சைன் தீட்டா. ஓகேயா? ஓகே. இப்போ பார்த்தனா நான் உனக்கு மல்டிப்ளை எப்படி பண்ணுறது, கிராஸ் ப்ராடக்ட் எப்படி, டாட் ப்ராடக்ட் உனக்கு புரிஞ்சிருக்கும்ல. ஐயை வந்து ஐ கூட பண்ணுவேன், ஜேவை ஜே கூட பண்ணுவேன், கேவை கே கூட பண்ணுவேன். இங்கே வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். எப்படி பண்ணுவோன்னா இதான் உன்னோட டேபிள். இங்கே பாரு, ஐ கிராஸ் ஜே அப்படின்னா என்ன அர்த்தம் பாரு, ஐயிலேருந்து அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ ஐ கிராஸ் ஜே இப்படி போவியா? டேய், ஐ கிராஸ் ஜே, ஐ வந்து இந்த ஆக்சிஸ், ஜே வந்து இந்த ஆக்சிஸ். அப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்ப இப்படி போவீங்களா? அப்போ விரலை வந்து இந்த மாதிரி நீ பிராக் பண்ணுறப்போ உன்னோட அவுட்புட் எங்கே கிடைக்குது? உனக்கு இந்த டைரக்ஷனில் கிடைக்குதா? புரியுது? ஓகே, புரிஞ்சிருச்சுன்னா சந்தோஷம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜே கிராஸ் கே பண்ணு. இப்போ உன் கரையை இப்படி சுற்றுவியா? ஜே கிராஸ் கே. அப்போ உனக்கோட தம்ப் எங்கே இருக்கு? ஐ வெக்டர்ல இருக்கும். கரெக்டா? புரியலையா?
என் வீடியோ தெரியுதா இப்போ? சரி, ஓகே. ஸோ போன எக்ஸாம்பிள் மாதிரி இது வந்து ஐ, இது வந்து ஜே. ஓகே, நல்லா பாரு. போனது அந்த நம்ம பார்த்த டயக்ராம் இப்படி தானே இருந்துச்சு. ஐ ஜே கே, கரெக்டா இல்லையா? இப்போ நான் வந்து ஐ இங்கே இருக்கு, ஜே இங்கே இருக்கு. நான் ஐலேருந்து ஜேக்கு போகிறப்ப எனக்கு அவுட்புட் எங்கே கிடைக்கும்? கேல, கரெக்டா இல்லையா? ஐலேருந்து ஜேல போகிறப்ப அவுட்புட் கேல கிடைக்கும். ஜேலேருந்து கேக்கு வரப்ப அவுட்புட் எங்கே இருக்கும்? ஐ. இப்போ எனக்கு கே இங்கே இருக்குது. இது நான் எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஸோ கே வந்து இந்த ஆக்சிஸில் இருக்குது, ஐ வந்து அந்த ஆக்சிஸில் இருக்குது. ஸோ கேலேருந்து ஐக்கு போகிறேன், கரெக்டாக இல்லையா? இது வந்து கே, நான் கையை எப்படி இப்படி வைக்கணும். கேலேருந்து ஐக்கு போகிறப்ப அவுட்புட் ஜேல இருக்கா? ஸோ இதுதான் அந்த இதில் நான் இல்லுஸ்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணேன். மட்டும்தான் எல்லா டைமும் வந்து ஆன்லைன் டீச்சிங் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிடையாது. இதெல்லாம் நேரில் காமிக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஓகேயா? ஸோ அதே இது நீ வந்து ஐ கிராஸ் கே பண்ணுறேன்னு வச்சுக்கோ, அப்போ உனக்கு ஆன்சர் வந்து டவுன்வேர்டு இருக்கும், இப்படி வந்துடும். அதனால தான் மைனஸ் ஜே வரும். கே கிராஸ் ஜே பண்ணுறேன்னா மைனஸ் ஐ, ஜே கிராஸ் ஐ பண்ணுறேன்னா மைனஸ் கே. ஸோ இது வந்து உனக்கு இதுவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா ஐ கிராஸ் ஜே உனக்கு கே, சரியா? ஐ கிராஸ் ஜே என்ன கொடுக்கும்? கே. ஜே கிராஸ் கே உனக்கு என்ன கொடுக்கும்? ஐ. கே கிராஸ் ஐ என்ன கொடுக்கும்? ஜே. புரியுதா? இப்போ நான் வந்து உல்டாவா போகிறேன். ஜே கிராஸ் ஐ நான் உல்டா டைரக்ஷனில் போகிறேன். நல்லா பாரு. ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு பேஜ் எடுத்துக்கிறேன். இது வந்து என்னோட ஐ ஜே கே. ஐ கிராஸ் ஜே உனக்கு என்ன கொடுக்கும்? கே. நல்லா டைரக்ஷன் முக்கியம். ஜே கிராஸ் கே உனக்கு என்ன கொடுக்கும்? ஐ. கே கிராஸ் ஐ என்ன கொடுக்கும்? ஜேன்னு கொடுக்கும். இதே இது வந்து நான் ஐ ஜே கேவை உல்டாவை போகிறேன்னு வச்சுக்கோ, ஜே கிராஸ் ஐ உனக்கு என்ன கொடுக்கும்? மைனஸ் கே. ஓகேயா? ஐ கிராஸ் கே உனக்கு என்ன கொடுக்கும்? மைனஸ் ஜே. ஜே கிராஸ் கே கிராஸ் ஜே என்ன கொடுக்கும்? மைனஸ் ஐ கொடுக்கும். சரியா? நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து எழுதியிருக்கேன் பாரு. ஐ கிராஸ் ஐ போட்டாலும் சரி, ஜே கிராஸ் ஜே போட்டாலும் சரி, கே கிராஸ் கே போட்டாலும் சரி, என்ன கிடைக்கும் உனக்கு? 0. சரியா? அப்போ இதை வச்சு நீ மல்டிப்ளை பண்ணலாம். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். பட் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த மெத்தட் கிடையாது. நீ வந்து சால்வ் பண்ண போகிற அப்படின்னு சொன்னால் இதை 2 வெக்டார், சரியா? இப்போ நீ என்ன பண்ணுன்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிற. அப்போ பார்த்தனா ஐ கிராஸ் ஐ பண்ணுவியா? ஐ கிராஸ் ஐ என்ன? 0. கரெக்டாக இல்லையா? என்னப்பா கரெக்டாக இல்லையா? ஐ கிராஸ் ஐ என்ன? 0 தானே? சரி, ஜே கிராஸ் ஜே அதே மாதிரி போட்டது 0 ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பார்ப்பேன். ஐ கிராஸ் ஜே என்னது? ஐ கிராஸ் ஜே என்ன கிடைக்கும் உனக்கு? ஏஎக்ஸ் ஏஒய் இன்டூ ஐ கிராஸ் ஜே. ஸோ வேணா இப்போதைக்கு இப்போ வச்சுக்கலாம், ஐ கிராஸ் ஜேனே வச்சுக்குவோம் நம்ம. ப்ளஸ் அடுத்து வந்து ஐ கிராஸ் கே பண்ண போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும் பாரு? ஏஎக்ஸ் பிஇசட் ஐ கிராஸ் கே. ஓகேயா? இது வந்து நம்ம லேட்டராக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தேன்னா நான் இது எடுத்துக்க போகிறேன். இப்போ ஐ வச்சு 3 பண்ணிட்டேன். நான் இது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், இதுவும் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்? ஜே வச்சு பண்ணுவேன். ஜே கிராஸ் ஐ. அப்போ பார்த்தேன்னா ஏஒய் பிஎக்ஸ் ஜே கிராஸ் ஐ. ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்தேன்னா ஜே கிராஸ் ஜே. ஜே கிராஸ் ஜே என்னது? 0. கரெக்டா இல்லையா? பிளஸ் ஜே கிராஸ் கே போட போகிறேன். ஏஒய் பிஇசட் ஜே கிராஸ் கே. ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கே வச்சு பண்ண போகிறேன். ஏஇசட் பிஎக்ஸ்
k cross I plus az by k cross j. இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் கஷ்டம். ப்ளஸ் 0. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா இந்த I cross j ஓட வேல்யூ எழுதுவேன். I cross j என்ன கிடைக்கும் உனக்கு? k ஆ? நெக்ஸ்ட் இதை பாரு. I cross k என்ன கிடைக்கும்? மைனஸ் j. மைனஸ் j. சரியா? மைனஸ் j. j cross I என்ன கிடைக்கும்? மைனஸ் k. ஸோ மைனஸ் வெளியே வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா j cross k. j cross k என்ன கிடைக்கும்? I. அதே மாதிரி பார்த்தோன்னா k cross I என்ன கிடைக்கும்? j. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா k cross j என்ன கிடைக்கும்? வெரி குட். மைனஸ் I. இப்போ நீ இதை சிம்பிளிஃபை பண்றப்ப என்ன ஆகும்னு பாரு. நான் I டேர்ம்ஸை மட்டும் எடுத்தேன்னு சொன்னா ay bz minus az by I cap. ஓகேயா? நான் ரெண்டுல I cap மட்டும் காமன் எடுத்திருக்கேன். மைனஸ் ஆஃப்னு போட்டு ஜேவை எடுக்க போறேன். ax bz minus az b சரி ஆமா az bx ஆ bx தப்பா எழுதிருக்கு. ஸோ இங்கே x தான் இருக்குது. bx j cap plus இப்போ k capக்கு ax ay எப்படி வரும்? ax by சாரி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓகே ax by இங்க இருந்து ax by minus ay bx k cap. ஸோ இதான் உனக்கு என்னது ஆன்சர். பட் இன்னொரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட்னா உன்கிட்ட வந்து a வெக்டார் பிளஸ் b வெக்டார் கேட்குறாங்கன்னா இப்படி எழுது I j k ax ay az bx by bz. ஓகேயா? உனக்கு வந்து சேம் ஆன்சர் நான் கொண்டு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து டிட்டர்மினன்ட் எடுக்க தெரியுமா? ஸோ டிட்டர்மினன்ட் யாழ்னிக்கு மட்டும் தெரியாது. ஸோ இது வந்து இப்போதைக்கு நான் இன்டெப்த்தாக போகணும்னு எனக்கு மூடு இல்லை. ஓகேயா? ஏன்னா இன்றைக்கி நான் இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ண வேண்டிய கொஷின்லாம் வச்சுருக்கேன். ஸோ டிட்டர்மினன்ட் எடுக்கிறது எப்படின்னா ஐயை அப்படியே வச்சுக்கோ. இப்போ நான் ஐ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ரோ இந்த காலமை ஃபுல்லாக மறந்துடணும். ஓகேயா? ஸோ மிச்சம் இருக்க ரெண்டு வேரியபிள் சாரி நான் என்ன பண்ணிட்டேன். ஸோ மிச்சம் இருக்க இந்த ரெண்டு ரோக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். மற்றவங்களுக்குலாம் தெரியும் தானே டிட்டர்மினன்ட் எடுக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா ay bz மைனஸ் by az இதே டேர்ம் இருக்கான்னு பாரு. ஐல ay bz மைனஸ் az by அதே டேர்ம் வந்துருச்சா? மைனஸ் ஜே கேப் போட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ ஜேல இருக்க ரோவையும் காலம் விட்டுருவீங்கன்னா ax யாழ்னி இருக்கீங்களா? நெக்ஸ்ட் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் bx az. ஸோ சேம் டேர்ம் வந்துருச்சான்னு பாரு. நெக்ஸ்ட் கேக்கு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கேல இருக்க ரோயை காலம் விட்டுட்டீங்கன்னா ax by மைனஸ் bx ay. சேம் ஆன்சர் வந்துருச்சா இல்லையா? ஹலோ, எது ஈஸி? இப்போ ஈஸி, அதனால பார்த்தீங்கன்னா அதான் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டார்க் கேட்டிருக்கேன். டார்க்கோட ஃபார்முலா என்ன? ஆர் கிராஸ் எஃப். கரெக்டா இல்லையா? அப்போ என்ன? ஐ ஜே கே. ஸோ ஆர் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேயா? 7 3 1 மைனஸ் 3 1 5. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப ஐ கேப் இன்டூ 3 5s are 15 மைனஸ் 1. கரெக்டா இல்லையா? மைனஸ் ஜே கேப் இன்டூ 35 + 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நீ இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயே உட்காந்துருக்க.
ஓகேயா? நீ வந்து எல்லாமே சால்வ் பண்ணணும்னு யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல. இப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண உனக்கு என்ன கிடைக்குது? 14i. 14iங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டாப்பிக்கில் மட்டும்தான் 14i வந்திருக்கு. ஆமாவா இல்லையா? ஒன்று இது இல்லைன்னா இது. மிச்சம் ரெண்டு ஆப்ஷன் அப்பயே கேன்சல் ஆயிடுச்சு. சரி, நீ ரெண்டாவது சால்வ் பண்ணு. 35 + 3 எவ்வளோ? 38. ஸோ 14i - 38j. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 38 இல்லை, இங்கே மட்டும்தான் 38 இருக்குது. அப்போது இதுதான் உன்னோட ஆன்சர். நீ கே கண்டுபிடிக்க பிடிக்க வேணாம். ஸோ வேணா கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் k × 7 - of -+. ஸோ 7 + 9 வந்து 16. ஓகேயா? டவுட் இருக்கா? ஓகே. இது ஒரு நோட்டு. நம்ம அங்கே பண்ணோம்ல, ஏ வெக்டாரும் பி வெக்டார் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிரும்? 0ன்னு போடுவீங்க. கரெக்டா இல்லையா? அதே இது வந்து இங்கே வந்து பேரலலுக்கு. ஏன்னா நம்மளுக்கு sin 0 தான் 0 ஆச்சு. கரெக்டா இல்லையா? அப்போ ரெண்டு வெக்டர் பேரலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டு வெக்டர் பேரலல் கொடுத்துட்டா ax/bx + ay/by, I mean ax/bx is equal to ay/by is equal to az/bz. இது ஒரு ஃபார்முலா நோட் பண்ணிக்கோ. if both the vectors are parallel அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா. இல்லையாச்சா? ஓகே. ஸோ இப்போ பாரு, ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ரெண்டு வெக்டார் வந்து பேரலல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்தோன்னா இந்த வெக்டாரோட ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த வெக்டாரோட ஃபர்ஸ்ட் டேர்ம் 2/-4 is equal to 3/-6 is equal to -1/λ. இப்போ லாம்டா வேல்யூ கேட்குறாங்க. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண லாம்டா வேல்யூ கிடைச்சிருமா? கரெக்டா இல்லையா? என்னப்பா புரியலையா? சரி, ஃபார்முலா என்ன? ஓகே, புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? ஓகே. ஸோ இது ரெண்டு ஸ்பெஷல் ஃபார்முலா. ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கேட்டாங்கன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கண்டுபிடிச்சிட்டு அதோட மேக்னிடியூட் எடுங்க. என்ன எடுக்கணும்? மேக்னிடியூட். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கேட்டாங்கன்னா ரெண்டு வெக்டார் கொடுத்துருக்காங்கன்னா அதோட கிராஸ் ப்ராடக்ட் எடுங்க. கிராஸ் ப்ராடக்ட் டிட்டர்மினன்ட் மெத்தடே பெஸ்ட்டு. அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மெத்தட் வச்சுக்கிங்கன்னா ரெண்டு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் எடுத்ததுக்கப்புறம் அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிங்கன்னா ஏரியா ஆஃப் பேரலோகிராம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டாங்கன்னா அதை வந்து 1/2 மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டார் பி வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன வேணும் எனக்கு வந்து இதோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வேணும். அப்போ half மேக்னிடியூட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் கே கேப்பே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா IJK. கே கேப் இல்லாதனால ரெண்டுமே 0 0ன்னு போட்டுக்கிறேன். 3 4 -3 7. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஐயை பண்ணிங்கன்னா 0 0. கரெக்டா? ஜேவை பண்ணிங்கன்னா 0 0. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கேவை பண்ணுறப்ப மட்டும் உங்களுக்கு என்ன கிடைக்குது? 3 7s are 21 + 12. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 33 கே கேப். இப்போ இதோட மேக்னிடியூட் எடுக்கணும். மேக்னிடியூட் என்ன? ரூட் ஆஃப் ஐ கேப்போட ஸ்கொயர். ஸோ அங்கே ஐ கேப் எதுவுமே இல்லை. அப்போ 0² ஜே கேப்போட மேக்னிடியூட் ஸ்கொயர் 0² + 33². ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 33 த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்னது? 33. இது என்னன்னா ஏ கிராஸ் பியோட மேக்னிடியூட். ஓகேயா? இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டதுனால என்ன பண்ணணும்? 1/2 × 33. 33/2. புரியுதா? So that's all. Have a nice day.